ஜோசியரே, ஜாதகத்துல திருவுக்கு கல்யாண யோகம் வந்துருச்சான்னு பார்த்து சொல்லுங்க. பரத்வாஜ் சாமின்னு ஒருத்தர் திருவோட ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்குன்னு சொன்னாரு. உண்மைதான். அவர் சொன்ன பரிகாரத்தை எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம் ஜோசியரே. ஜோசியரே, எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லிடுங்க. ஜாதகத்துல கிரக நிலையெல்லாம் உங்க பேரனுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. பையன் ஜாதகத்துல கல்யாண யோகமும் வந்துருச்சு. நீங்களே நடத்தலனாலும் பையனுக்கு ஒரு வாரத்துல கல்யாணம் நடந்தே தீரும். அப்படி ஒரு உச்சத்துல குரு இருக்காரு. அந்த தோஷம் இருக்கு. ஆனா இப்ப பொண்ணு ஜாதகத்தையும் சேர்த்து திருமண பொருத்தத்தை பார்த்தேன். இந்த ஜாதகக்காரருக்கு கும்பத்துல இருக்கிற பொண்ணா பார்த்தா அது ரொம்ப சிறப்பு. அந்த ராசிக்கார பொண்ணு மனைவியா வந்துட்டா அந்த தோஷம் கட்டத்துல மறைஞ்சிரும். நீங்க கொடுத்திருக்கிற பொண்ணோட ராசியும் கும்பம் தான். தாயே நல்லூரம்மா, திருவோட வாழ்க்கையில நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம் தாயே. ஐயா, நீங்க ஜாதகம் பார்த்து 2 பேரும் என் மக வழி பேத்தியும் மக வழி பேரனும். ரொம்ப சந்தோஷம். எது எப்படியோ அடுத்த முகூர்த்தத்திலேயே கூட 2 பேருக்கு கல்யாணத்தை நடத்திடலாம். ரொம்ப சந்தோஷங்க. திரு, என்ன பண்ணிட்டு இருக்க? மெயில் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் ஆகும்? தோ முடிச்சிருவேன். திரு, காஞ்சனா அத்தை பொண்ண பாத்திருக்கியா? இல்லையே. இந்தா பாரு. ஓ, இதான் ஸ்ரீயா? ஆமா, ஸ்ரீ உனக்கு முறை பொண்ணுதான். இப்ப அதெல்லாம் யாரு பாக்குறா? அவளுக்கு இப்ப அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. பொண்ணு நல்லா தான் இருக்கா. சீக்கிரம் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையே கிடைச்சிடும். சரி திரு, நான் ஃபைல்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. நான் போய் வேலையை பார்க்கறேன். சரிங்க தா. ஹலோ மேடம். ஹாய் திரு, நாளைக்கு நான் சென்னை வரேனே. அப்படியா? என்ன திடீர்னு? சும்மாதான் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. திரு, என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போறியா? அப்படியே ஆகட்டும் மகாராணி. என்ன சார் விளையாடுறீங்களா? என்ன கூட்டிட்டு போவியா மாட்டியா? கூட்டிட்டு போயிட்டா போச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்ப சரி. மேடம், என்ன வேண்டிக்க போறீங்க? சீக்கிரமா நம்ம கல்யாணத்தை எங்க வீட்லயும் உன் வீட்லயும் ஒத்துக்கணும்னு வேண்டிக்க போறேன். அப்படி ஒத்துக்கிட்டா நம்ம இந்த கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. சரி வா போலாம். லட்சுமி அக்கா, எப்படி இருக்க லட்சுமி? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அன்னைக்கு நீ மட்டும் வரலனா பாப்பாவும் நானும் என்ன இருப்போனே தெரியல. எங்க 2 பேத்தையும் காப்பாத்துன சாமி நீ. ரொம்ப நன்றிமா. நீ மட்டும் அங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்குனே தெரியல. கோயிலுக்கு வந்து 2 சாமியுமே பார்த்தாச்சு. அக்கா, சாமின்னு ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அக்கா. எல்லாத்துக்கும் இந்த அம்மன் தான் காரணம். அன்னைக்கு இந்த அம்மனோட குங்குமத்தை வச்சதுனாலதான் நல்லபடியா சுகப்பிரசவம் ஆச்சு. நீ எப்பவுமே இப்படிதான் சொல்லுவ. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு கேள்விப்பட்டேன். அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டா புருஷன் ஊருக்கு போயிடுவல? அடேங்கப்பா, வெக்கத்தை பாரு. கல்யாண வேலை எல்லாம் நல்லா தடபுடலாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை பையன் எப்படி?
மகா ஆமா என்னது இது எதுக்கு மரத்துல கட்டுறாங்க? ஓ இதுவா? இது கேட்டதெல்லாம் கொடுக்கற வேண்டுதல் மரம். நீங்க உங்க மனசுல உள்ள ஆசைய ஒரு பேப்பர்ல எழுதி அதை நிறைவேத்தி கொடுன்னு இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மரத்துல கட்டணும். நீங்க நியாயமா வேண்டுற எதுவா இருந்தாலும் இந்த அம்மன் அதை நிறைவேத்தி கொடுத்துருவா. நிஜமாவா? நிஜமாதான். அப்படிலாம் கூட நடக்குமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கூட கட்டலாமா? யார் வேணா கட்டலாங்க. எனக்கும் வேண்டிக்கிட்டு இந்த மரத்துல கட்டணும்னு ஆசையா இருக்கு மகா. அவ்வளவுதானே? உங்க மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் பேப்பர்ல எழுதுங்க, இப்பவே கட்டிடலாம். இருங்க நான் வரேன். இந்தாங்க எழுதுங்க.